ஒரு நாடகம் நல்ல சிறப்பா அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி ஆனாலும் ஒளிபெருக்கு சரியா இருக்கும். உனக்கு என்ன மாமா? கல்யாணி மாமா இங்கதான் அங்கேயே இருக்கு. ஆமா, ஏன்னா ஒளிபெருக்கு மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு சங்கீதம் அப்படின்னு அளவிருக்காங்க. அந்த அளவிற்கு இல்லாத அளவிற்கு உண்மையிலே நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. தம்பியெல்லாம் சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பாக்குறீங்க? சரி, உண்மையிலே அற்புதமான ஒளிபெருக்கி நன்றிப்பா, நல்லா இருக்கு, அப்படியே இருக்கணும். அதுலயும் பாருங்களேன் அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டு தான் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஆமா, அதுலயும் முக்கியமான புள்ளி யாருமா? யார் அவர் முக்கியமான புள்ளி? காசு கொடுக்குற புள்ளியவே. நம்ம எல்லாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி யாருப்பா? அவரு யாரு? வேலை பண்ணிப்பாரு. நாடக அமைப்பாளருமாகிய என் அன்பை தந்தையுமாகிய கால கலைஞருமாகிய மணிமுத்தப்பா அவர்கள். அவர் சரியா இருந்தாதான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கல்லா கல்லம் இருக்கணும், அப்படி இருக்கு. சரி, இருக்கட்டும். இதனால மறுபடியும் மணிக்க வேண்டும். தம்பியெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. மும்மூர்த்திகள் மணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி, மறுபடியும் மணிக்க வேண்டும். ஒன்றாறு பொருள் நுட்பங்களை விளங்கி இரண்டாறு உதவியுடன் ஈஸ்வரன் ஒரு சிறிதை விளங்கி ஆகாரம் இல்லாத அடியவர் கல்வியூர் கல்வணங்க மாண்டவா ஆறுமுகமும் 12 கையும் பேயும் புடையேண்ட வெய்யும் ஜெகமெல்லாம் புரிபிடித்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனி வேண்டி மணிக்கு அறிய உள்ள சென்றவருக்கு தலைவனாக நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து
நாள் ஆச்சு நம்பியை ரொம்ப சந்தோஷம். ஏன் போட்டோ வச்சிருக்கல என் நம்பி போட்டோ எல்லாமே இருக்கும். நம்பி செல்மிக்க மந்திரமில்லை அப்படின்ற பேச்சிருக்கீங்க. அப்பாவுடைய நடுவில் அப்பாவுடைய பேச்சிருக்கீங்க. என்னப்பா கல்யாணம் சுந்தரம் யாரு பேர் சொல்லி பேர் வைக்கிறது எதுக்கு? பேர் சொல்றதுக்கு தான் பேரை வைக்கிறாங்க. என்ன கிளம்பிடுவோமா? கிளம்பிடுவோமான்னு கேட்டு இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டா அப்ப எங்க போச்சு இருக்காரு. திரை காவலுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நண்டவனத்துக்கு போக வேண்டும். ஆளுடம் சோ ஆளுடம் சோ ஆளுடம் சோ 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 சோனே கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வெண்ணாம் மந்திரத்தை உச்சரித்து பலமோடி வருவர்களே காலத்தால விரட்ட சொல்லிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமாங்க? வேடிவ குலவழக்க வேடிவ குல சம்பிரதாயம். ஆட்கள் வேட்டையாளர்கள் பருவ மனித வெண்ண திரைக்காமல் முடிய வேண்டும். பாருங்களே, அது ஒரு மக்கள் இருந்தாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா, 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அப்பா முருகனை வேண்டிக்கிட்டார். முருகா 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 முருகான்னு முருகனை அருகிலும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு 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 என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய நம்பியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அருகிலும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை நடந்திருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவ மனிதன் தன்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு என்ன காவலுக்கு போடுறது கூட இப்ப என்னப்பா கொண்டுட்டு போயப்பா காவல் தானே போடுமே. எனக்கு காதல் மாதிரி காதல் இருக்கட்டுங்க. நீங்க என்னங்க காவல் இருக்கட்டும். காவல் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் ஏன்னா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காங்க தெரியுமா? காவலை பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக அந்த காதல் நீங்க சொல்லுவீங்க காதல் எப்பேற்பட்ட காதல் சொல்லணுமாங்க. ஆனா என்னுடைய வயது தெரியுமா? என்னுடைய வயது எத்தனை? இப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பம். எல்லாத்துக்கும் கொடுக்க பெட்டிக்க 12ல இருந்து 13 ஆரம்பம்னா என்ன? பள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞர் 50 ஆசி வந்துருக்காங்க. 50 வயதுல ஆசி இருக்கும்போது என்னுடைய வயது 12 வயது ஆகிட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய ஆசைலாம் முடிஞ்சு அவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆசையில எத்தனை ஆசை? ஒன்றை சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பட்டுக்கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க, அதுதான் பேராசை. பேராசை என்பது பெரு நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு போகக்கூடாது. பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காமத்தை நம்ம சொல்லணுமா? அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? ஆனா வந்துருவாருங்க, முறைய வருவாருங்க. எத்தனை மணிக்கு வருவாரு? சரியா 8 மணிக்கு வந்துருவாரு. 8 மணிக்கு எதுக்கு வந்து இந்த சீரியல் பொறுப்பெல்லாம் கலந்துருக்கா? அதே அப்படியாவே கூட்டிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்துல ஆள் வந்துட்டாரா 3 மணிக்கு வழியா வந்துருவாரு. அப்பேற்பட்ட முருகபெருமானே, எம்பெருமான் முருகபெருமானே 5 வயதுல அறியாத இடத்துல நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் அப்படி வா வா நந்திரல
இல்லையா? கிடையாது. நம்மளா ஒரு குடும்பம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்மளுக்குள்ள வாயா என்னையா, நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. ஆளை கூட்டு அது யாருப்பா அந்த பையன்? அந்த பையன் யாருப்பா? செம்மந்திப்பட்டி ஜெயபாரதிபனா நாரத மகாமுனிவரா? ரொம்ப சேட்டை கேள்விப்பட்டேன். எப்படி திமுறாம்புல பட்டுச்ச திமுறா? உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமலையா? கொடூரமா பேசுவாப்புல. மஞ்ச கொழுப்பா? சந்தனம் பண்ணி சந்தனமா சந்தனம் வெளியில வரது எல்லாருமே கிடைச்சிரும். ஆனா வந்திருக்கக்கூடிய நார்மல் செம்மந்திப்பட்டி ஜெயபாரதிபனா பள்ளி ஜலை அரிசியா? நார்மல் ஜெயபாரதிபன் என்ன திறமை இருக்கு? பள்ளி ஜலை அரிசி கண்டியா திறமை இருக்கு. இந்த கூட்டம் இருப்பி இல்ல காலையில வரைக்கும் இந்த கூட்டம் இருக்கணும். யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. முருகபெருமானும் பள்ளித்தாயகியும் அந்த மாலை மாத்திர திருக்கல்யாணம் காட்சியை பார்க்கணும். ஆமா, அதை பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கும் புண்ணியம். ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்தும் அசித்தும் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை யாரும் நாலு மகாபலிவாரு இரண்டு 14 லோகத்து போயிட்டு கூடியவரு முக்காலத்தை உணரக்கூடியவர் வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கே, என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் செம்மந்திப்பட்டி ஜெயபாரதி செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில ஆமாங்க, வெளியில வரட்டும், அவரை சந்திப்பதற்கு முன்பதாக. ஏன்னா நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு 2 விஷயமாவது பேசணும், மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். ஆமா, வள்ளி வந்தாங்க, 4 பாட்டை பாடினாங்க, உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆமா, ஒண்ணும் இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? மலையாண்டி சுவாமியா? இருக்கட்டும். ஆக பாருங்களே, இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்மளாம் வந்திருக்கோம்னா யாருடைய அருளால வந்திருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய மலையாண்டியுடைய அந்த மலையாண்டி சுவாமியினுடைய அருளால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, இல்லைன்னா காசு வாங்க முடியுமா? நம்மளும் ஊரு காசு வாங்காம போக மாட்டோம். நம்ம ஒரு முடிவுலதான் வந்திருக்கோம். பாருங்களே, அதாவது இப்ப இந்த நாடகம் நடக்கிறாங்கல்ல, இந்த நாடகம் வந்து என்ன? இந்த நாடகத்தினுடைய பேர் என்னங்கம்மா? வள்ளி திருமணம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நான் கேட்கும் பொழுது. இந்த நாடகத்தோட பேர் என்ன சொல்லுங்க சும்மா. வள்ளி திருமணம். வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகம் எதற்காக வைக்கிறாங்க? பொதுவாகவே பண்பாடு மாறாம இன்னும் இந்த நாடக கலையை கிராமப்பகுதியில நாடகம் வைக்கிறாங்க. எதற்காக நாடகம் நடத்துறாங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக. கருத்துக்கள், நிறைய புராணங்கள் தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்க. அது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். பொதுவா எல்லா கிராம பகுதியிலுமே நாடக கலையை கொண்டு வர்றாங்க அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? விடிய காலையில அவங்கதான் பாடுவாங்க, நாடு செழிக்க வேணும், நல்ல வெள்ளம் பெய்ய வேணும், விவசாயம் பெருக வேணும், நாம எல்லோரும் சந்தோஷமா வாழ வேண்டும்னு இதற்காக நாடகம் வைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாடகம் நடத்துறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் யாருடைய பேர்ல வந்திருக்காங்க? பிரார்த்தனை நாடகம்னால இங்க நடத்துறாங்க. உபயதாரர்கள் பேர் இல்லையா? சரி, இருக்கட்டும். ஆக பாருங்களேன், இந்த நாடகத்தை நடத்துறாங்கல்ல, அந்த நடத்துறவங்களுக்கும் நம்ம நடிக்கிற பாருங்க, நம்மளுக்கும் இங்க இருக்கக்கூடிய இறைவன் அந்த மலையாண்டி சுவாமிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, காரணம் இருக்கு. நம்ம நாடகம் நடக்குது அப்படின்னா எத்தனை மணிக்கு சரியா, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும் நம்ம நாடகம் நிறைவு பெறுது? 10 மணிக்கு ஆரம்பிச்சு சரியா ஒரு 5:30 6 மணிக்குள்ள நாடகத்தை முடிச்சிருவோம். 3 நாள் கூட நடந்திருக்கு நாடகம். அத கொஞ்சம் இருங்க. அப்ப நாடகத்தை இந்த மணிக்கு நம்ம இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடிக்கிறோம். பொதுவா எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் வந்துருச்சு, ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா அந்த கலை நிகழ்ச்சியில எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க? 8 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. என்ன மாமா? ஆமா, கேளுங்க. 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை முடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? அதுக்கு 1 லட்சம் ரூபாய். நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா? 40-45க்கு மேல தாண்ட மாட்டேங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய கத்துனாங்க. அது ஒரு முகர்வட்டம். ஏன் சொல்ல வர அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 9 மணி எடுத்துக்கோங்க, 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிக்கிறாங்க. நம்ம நாடக கலையில தான் 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில முடிக்கிறோம், 6 மணிக்கு முடிக்கிறோம். இதுல என்ன தெரியுமா கருத்து வேறுபாடு? என்ன காரணம் பாருங்களே. அதாவது அந்த கலை நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க, அந்த நிகழ்ச்சி சரியா ஒரு 1 மணி 12 மணி 1 மணிக்கு முடியுது வைங்களே. அப்புறம் ஒரு ஆத்தா சொல்லுவாங்கன்னா, பார்த்தா நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்ப பக்கத்துல உள்ள ஆத்தா சொல்லுவாங்களா, இன்னும் விடியல. விடியலன்னா என்ன? 12 மணி 1 மணிக்கு அப்படிங்குது,
வாழ்க்கையில இன்னும் விடுதலாலுமே இல்லை அப்படின்றது அந்த நிகழ்ச்சியோட வேறுபாடு. ஆனா நம்ம நாடகங்கள் எப்படி தெரியுமா, விடிய காலையில முருகபெருமானும் வள்ளி நாயகம் மாலை மாத்திர திருக்கல்யாண காட்சியில பார்த்து முடிச்சோடனே கிளம்புவீங்க. அதான் விடுதிருச்சா பார்த்தா அப்படின்னா என்ன, நம்ம வாழ்க்கையில விடுவி காலம் பிறந்துருச்சு, இனிமேல் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய நாடகம் இந்த வள்ளி திருமண நாடகம். பொதுவா இது வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய நாடகம் தான். ஆமா, அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் யாருமா, முருகபெருமான். கதாநாயகன் முருகபெருமான், கலைக்கு நாயகன் அப்பே நம்பி வந்து சரி. முருகபெருமான்றப்பல நீங்க முருகனுக்கு மாலை அணிந்து முருகபெருமான் கோவிலுக்கு நீங்க போயிருப்பீங்க, எல்லாருமே பாத யாத்திரையெல்லாம் போயிருப்பீங்க, பழனிக்கு போயிருப்பீங்க, திருச்செந்தூர் போயிருப்பீங்க, எல்லாம் போயிருப்பீங்கல்ல, முருகனை வழிபடுறீங்கல்ல. சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முருகபெருமானை வழிபடுறீங்க. பொதுவா முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னா எந்த நாளை சொல்லுங்க, யாராவது ஒரு நாள் சொல்லுங்க. செவ்வாய். செவ்வாய் அது நாலு. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க, வைகாசி விசாகம். அதே போல தைப்பூசம், பங்குனி உத்திரம், இந்த நாளெல்லாம் வந்து முருகபெருமானுக்கு ஒரு உகந்த நாள், சிறப்புக்குரிய நாள்னு சொல்றாங்கல்ல. வைகாசி விசாகம் அப்படின்றாங்க. பொதுவா நீங்க விடிச்சா வைகாசி விசாகம் தான் அப்படின்னு பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, வீடுகள்லாம் கழுவி விளக்கேற்றி வைத்து முருகபெருமான வழிபடுவாங்க. ஏன் வைகாசி விசாகம்னா என்ன, என்னப்பா சொல்லுங்க தெரிஞ்சா. வைகாசி விசாகம்னா என்ன, முருகனை கும்பிடுறீங்கல்ல, வைகாசி விசாகம்னா என்ன. தைப்பூசம்னாலும் நாளைக்கு விடிச்சா தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள், முருகன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு போறாங்கல்ல, நீங்க எல்லாம் போறீங்க. தைப்பூசம்னா என்ன, பங்குனி உத்திரத்தன்று முருகனை வழிபடுறீங்க, அதுனா என்ன முறை தெரிஞ்சா சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க, அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்ன அங்கிட்ட மூஞ்சிய பாக்குறீங்க திரும்பிட்டு, மாப்பிள்ளைக்கு தெரியுமா, மாப்பிள்ளை சொல்லுப்பா, எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சொல்லுங்க, முருகன் பிறந்த நாள் சொல்லுங்க, நிச்சயமா சொல்லுங்க. முருகன் பிறந்த நாளா என்னைக்கு, தைப்பூசத்தன்னை கிடையாது. அண்ணன் சொல்றாரு யாரோ ஒரு வைகாசி விசாகம், அவர் கைது. ஏன்னா இந்த வைகாசி விசாகம் அன்று முருகபெருமான் அவதரித்த நாள் தான் வைகாசி விசாகம். சரிங்களா, 12 மாதத்துல வைகாசி மாதத்தன்று 27 நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரத்திலே முருகபெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம். ஏன் வைகாசி விசாகத்துல முருகபெருமான் அவதரிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. நீங்க எந்திரிச்சு உட்காரலாம்ல, பூசாரி மணி படுத்துக்கிட்டீங்க, பார்க்கடல பள்ளி கொண்டு வந்து சொல்லுங்க. எவரோ ஒருத்தர் நல்லா சொல்றாரு, அப்படிதான் சொன்னாரு வைகாசி விசாகம். சரி, முருகபெருமான் அவதரிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது அசுரர்களை அழிக்கணும், வளம் பண்ணணும், சூரபத்மணி அந்த அசுர கூட்டத்துக்குள்ள அழிக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் சிவபெருமானிடம் வந்து முறையிடுறாங்க. தேவர்கள் 33 தேவர்கள், 43 ரிஷிமார்கள் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, சூரபத்மனுடைய கொடுமை தாங்க முடியல என்ற காரணத்திற்காக யாரை வழிபடுறாங்க, யாரை முறையிடுறாங்க அப்படின்னா சிவபெருமானிடம் வந்து முறையிடுறாங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு, சிவபெருமான் பார்த்தாரு, தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தாரு, நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பறிகளாக சரவண பொய்களை விட்டாரு. அந்த சரவண பொய்கள் 6 குழந்தையாக வந்தது. அந்த 6 குழந்தை யார் எடுத்தது, அன்னை ஆதி பராசக்தியை எடுத்து கார்த்திகை ஒப்படைக்கிறாங்க. அந்த 6 முகமும் ஒரு முகமா முருகபெருமான் அவதரித்தாரு. பாருங்களேன், முருகபெருமான் எதற்காக அவதரித்தாரு, எப்படியாவது சூரபத்மனை வதம் பண்றதுக்காக முருகபெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, தைப்பூசம்ன்றாங்க, தைப்பூசத்தினம்ன்றாங்கல்ல, முருகபெருமானுக்கு உகந்த நாள் என்ன, அவர் சொன்னாரு வைகாசி விசாகம் முருகபெருமான் பிறந்த நாள் நல்லா சரியா சொன்னாரு. தைப்பூசம் என்னப்பா, சரி தைப்பூசம் நானே சொல்றேன். தைப்பூசம் அப்படின்னா, அதாவது அன்னை ஆதி பராசக்தி ஆகப்பட்டவங்க தன்னுடைய பிள்ளை முருகபெருமானுக்கு அந்த ஞானவேல் முதலில் ஞானவேலை கொடுத்த நாள் தான் அந்த தைப்பூச திருநாள். சரிங்களா, அந்த ஞானவேலை வாங்கிக்கிட்டு எங்க போறாரு, அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னு. அடுத்து பங்குனி உத்திரம், பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்னா என்ன அப்படின்னா, பொதுவா தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்த நாள் தான் பங்குனி உத்திரம். பாருங்களேன், இந்த தைப்பூசம் வந்து ஞானவேல் வாங்கின நாள் தைப்பூசம், அன்னை ஆதி பராசக்தி 12 மாதத்துல 10வது மாதம் தை மாதம். அதே போல 27 நட்சத்திரத்துல 10வது நட்சத்திரம் என்பது பூச நட்சத்திரம். அதான் தைப்பூசம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றாங்க. அப்ப ஞானவேலை வாங்கிட்டு
படைகளோட எல்லோரையும் கூப்பிட்டு போறாரு. அப்படி போயிட்டு வந்து வீரமகனிடம் சொல்றாரு, தாரகாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு. தாரகாசுரனிடம் போய் போரிடுறாரு. யாரு? வீரபாகு. போரிடும் பொழுது 3 முறை முயற்சி பண்றாரு. தாரகாசுரன் வந்து என்ன செய்யற, சின்ன எளிய உருவம் மாதிரி ஒரு மலைக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாரு. அப்ப வீரபாகு என்ன செய்யறாரு, முருகபெருமான் போய் முறையிட, நீங்களே முருகபெருமானே வாருங்கள் பொழுது முருகபெருமானே வந்து என்ன செய்யறாரு, அசுரர்களை எல்லோரையும் அழிச்சிடுறாரு. சூரபத்மனை இருபுறா பிளந்து ஒரு பகுதியை வந்து சேவல் கொடியாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் அப்படி ஒரு வரமா கொடுத்துக்கிட்டாரு. பாருங்களேன், இப்ப அசுரர்களை எல்லாரையும் அழிச்சது யாரு? முருகபெருமான். அப்ப இந்த முருகபெருமான் ஆகப்பட்டவர் அசுரர்களை வதம் பண்ணுவதற்காக ஒரு பரிசா கொடுத்தது யாரு அப்படின்னா, தெய்வீகனை ஆகப்பட்டவர் தன்னுடைய பிள்ளையவே பரிசா கொடுத்திருக்காரு. யாருக்கு? முருகபெருமானுக்கு. கல்யாணம் நடத்தி வச்சிருக்காரு, திருமணம் நடத்தி வச்சிருக்காரு. ஏன்னா அசுரர்கள் வந்து அசுரர்களை அழிச்சிட்டாரே, இவருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், நம்ம பிள்ளையவே இவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீகனாகப்பட்டவர் திருப்பரங்குன்றத்திலே தன்னுடைய பிள்ளை தெய்வ யானையே திருக்கல்யாணம், முருகபெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருக்கல்யாணம் நடந்தனால் அந்த பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்பது 12 மாதத்திலே பங்குனி என்பது 12வது மாதம். அதே போல உத்திரம் என்பது 27 நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரம் உத்திரம் என்பது. ஆக அந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது இது முருகபெருமானுக்கு தெய்வயானுக்கு திருக்கல்யாணம் நடந்த நாள். பொதுவாக தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்த நாள் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்துல தான். இப்ப சிறப்புக்குரிய கேட்டுக்கல்யா நான் பேசுறது மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும் பங்குனி உத்திரத்தெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நாளைக்கு உங்களுக்கு நடக்க போறது பங்குனி உத்திரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் வந்து பாத்துக்கோங்க. நீ மட்டும் தூங்கிடாத, பால்கடல்ல பள்ளி உண்டு சொல்றேன். 4 பேர் இருந்தாலும் நல்லா 4 பேர் இருந்தாலும் நல்லா 4 பேர் உட்காந்துருந்தாலும் நல்லா வசிப்பாங்களா? ரொம்ப சந்தோஷமா. 4 பேர் உட்காந்துருந்தா 40,000 பேருக்கு சமம்னு போயிட்டே இருப்போம். 4 பேர் தான் போறாங்க. 4 பேர் அப்படி கிடையாது, நீங்க என்ன ஆளை வரைக்கிட்டு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் நாரதர் வரணும். நீங்க நாரதர் வந்த ஆளு வந்து ரொம்ப திமுறான ஆளு. அல்ல எம்ஏ பேட்ட ஆசிரியர் பெண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் செம்மணிப்பட்டி ஜெயபாரதிக்கு. ஆமா, அவரை சந்திக்கணும். சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசணும். நாங்க அங்க கூட்டம் வந்து யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க விஷயம். ஆமா, அதனால கண்களை படித்து காரியத்தை தொடங்கினாலும் பாவிய நாயகியாக தொடங்கி திருவிழா சுந்தரியாய் விளங்கு மாத்தாலே நிலவிலாம வள்ளி கண்டமெல்லாம் முத்தாலே புவியிடங்கள் காத்தாலே மாதுளமும் நினைத்தாலே சார்ந்தரை போல மரமாதற்கு ஒரு தீங்கிலை என்று பாடி படிவமாக காளியாகவும் நீதியாகவும் உபகாலியாக விளங்கி அந்த தாயவரை தேவலை என் தாய் மீனாட்சி அம்மையை வணங்கி முடிங்க அப்படின்னா
பாடுறது பெரிய விஷயம் கிடையாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் பாடுறதுக்கு கைத்தட்டி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் பாடுறதுக்கு இந்த கைத்தட்டெல்லாம் யாருக்கு போய் சேரும் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், அதுலயும் தம்பி ரூபன், தம்பி சரவணன், ஆமா எங்க மாமா கல்யாண சுந்தரம், அங்க எங்க அப்பா மணிமுத்து மாமா. பாருங்களே, இங்க இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், இசை கலைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய ஒளி பெருக்கி, இது இரண்டுக்கு தான் இந்த கைத்தட்டி சேரும். நல்லா ஜோரா கைத்தட்டுப்பா இரண்டு பேரும். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அது இருந்தாலும் சந்திக்க வேண்டிய இடத்துல விரைவா சந்திக்கணும். சந்திச்சிருவோமா? காலதாமனும் காரியத்தை கேடு. காலத்தை நிறுத்தி அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கொப்பிட்டு இருக்காங்க. அதனால அன்பு தோழி அன்பை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணியை சந்திக்கணும். சந்திப்பாய் என்பதாக நன்றி பார்க்கும்போது எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? யாருக்கு சொந்தமான இடம்? எப்பெருமான் முருகருமானுக்கு சொந்தமான இடம். இப்ப இப்படி இடத்துக்கு வரும்போது குடுக்கணும்னு என்ன குழு குளிர்ச்சியான இடம், மலை மலை சார்ந்த மொழி குறிச்சில பகுதி. இப்ப இப்படி இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஆறாவது முறைமை ஆரோக்கியமா எப்படி இருக்கு? அந்த காவியாசிரியை சந்திக்கிற அன்பு தோழி, அந்த பெண்ணு வந்தாத்தான் இந்த நிலைமை சிறப்பாக இருக்கும். ஆமா, இன்னொரு திருக்காளே அண்ணன் வர்றாரா அவ வர்றாரா சர்வ புதிக்காளி தாத்தா தாத்தா ஓடியாங்க. அண்ணன் வந்தாலும் சரி, இன்னொரு தோழி